இத்தனை வருடங்களாக, இத்தனை பத்தாண்டுகளாக சாதி எதிர்ப்பு, மதவெறி எதிர்ப்பு, பெண்ணடிமைத்தன எதிர்ப்பு, உரிமை மீறல் எதிர்ப்பு, அரசு பயங்கரவாத எதிர்ப்பு, இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு வரைக்கும் போராடி மக்கள் இயக்கங்களை கட்டி அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக பாலஸ்தீன ஆதரவை இங்க நிலைநிறுத்திருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் போராட்டம் நடத்துவாங்க, நாம போய் கலந்துக்கிறது அப்படின்னு இல்லாம அடுத்த கட்டமாக நாமளே போராட்டத்தை முன்னெடுக்கணுமா வேணாமா? ஸ்பெயின்ல கடந்த வாரம் 10 லட்சம் மாணவர்கள் சேர்ந்து போராடி இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு யூகே ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும் திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். யாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக போர்ல இறங்க முடியாத சூழலை அங்க உண்டு பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் அதிகாரம் இல்ல, ஆயுதம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட F-35 இருக்கலாம், அயன் டோம் இருக்கலாம். ஆனா வியட்நாமும் கியூபாவும் நம்மளுக்கு சொல்லியிருப்பது ஆயுத பலம் போர்களை ஜெயிப்பதில்லை, மக்களுக்கு பலம் தான் ஜெயிக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாத்த விட பெரிய ஆயுதமான ஜனநாயக உரிமைங்கிறது உங்க கையில தான் இருக்கு.